மஞ்சத்தில் கௌரி நாச்சியார், அவர் மடியில் மன்னர் முத்துவடுகநாதர். இதுவரை பயந்து பயந்து சந்தித்து வந்த காதல் விளையாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது மன்னரின் முகத்தில் தெரிந்தது. நான் ஒரு முடிவு செய்திருக்கிறேன் என்று மொட்டையாக ஆரம்பித்தார் கௌரி நாச்சியார். என்ன என்பது போல் பார்த்தார் மன்னர். அண்டி பிழைக்க கூட அருகதையில்லாத எனக்கு அரண்மனை சுகத்தையே அர்ப்பணித்திருக்கிறார். அவரது இந்த தியாகத்திற்கு ஈடாக நான் ஏதாவது செய்தாக வேண்டும். இல்லையெனில் எனது பிறப்புக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் என்று பீடிகை போட்டார் கௌரி நாச்சியார். ஏதும் புரியாமல் கௌரி நாச்சியாரையே பார்த்து கொண்டிருந்தார் மன்னர். நான் சொல்லப் போவது உங்களுக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். ஆனால் என் முடிவிலிருந்து என்னால் பின்வாங்க இயலாது. இனி உங்கள் படுக்கையில் பங்கு போடும் நான் உங்கள் வாரிசை மட்டும் என் வயிற்றில் சுமக்க அனுமதிக்க மாட்டேன். இது சத்தியம் என்றார் கௌரி நாச்சியார். கௌரி, என்ன சொல்கிறாய் என்று அதிர்ச்சியுடன் கேட்டார் மன்னர். ஆம், இதுதான் என் முடிவு. என் வயிற்றிலிருந்து உங்கள் வாரிசு வெளிவந்தால் அது இந்த சிவகங்கை சீமைக்கு வாரிசாகிவிடும். அது அக்கால் குழந்தைக்கு போட்டியாகிவிடும். அது போன்ற துரோகத்தை செய்ய என் மனம் இடம் கொடுக்காது. கௌரி, முட்டாள்தனமாக உளராதே. வேலுவுக்கு பெண் குழந்தைதான் இருக்கிறது. எனக்கு ஒரு ஆண் வாரிசு அவசியம் தேவை. இல்லையெனில் இந்த சிவகங்கை சீமைக்கு வாரிசு இல்லாமல் போய்விடும். ஏன், அக்காவுக்கு அடுத்த குழந்தை ஆணாக பிறக்காதா? மன்னர் மௌனம் சாதித்தார். நான் உறுதியோடும் தெளிவோடும் சொல்கிறேன். தங்களுடைய இல்லற சுகத்திற்கு நான் எப்போதும் தடையாக இருக்க மாட்டேன். என் அழகில் மயங்கிய தங்களுக்கு என்னையே பரிசாக கொடுக்கவும் தயங்க மாட்டேன். ஆனால் ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுப்பதற்கு மட்டும் நான் இணங்க மாட்டேன். இதற்கு நீங்கள் எனக்கு அனுமதி தரவில்லை என்றால் என்னை மாய்த்து கொள்ளவும் நான் தயங்க மாட்டேன். எனக்கு வாழ்வு கொடுத்த அக்கால் வேலுநாச்சியாரின் வாரிசுக்கு போட்டியை உருவாக்க எனது வயிறு இடம் கொடுக்காது, எனது மனதும் ஒத்துழைக்காது என்று ஆவேசமாக கூறிய கௌரி நாச்சியாரையே விழி மூடாமல் பார்த்து கொண்டிருந்தார் மன்னர் முத்துவடுகநாதர். காலங்கள் சென்றன. வேலுநாச்சியாரின் கவனம் முழுவதும் நாட்டின் மீதே. மன்னர் முத்துவடுகநாதரையும் வேலுநாச்சியாரின் மகள் வெள்ளைச்சி நாச்சியாரையும் கௌரி நாச்சியார் தம் இரு விழிகளாக எண்ணி வாழ்ந்தார்.